எண்ட குருவாயிரப்பா அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் இது பல்லாயிரம் கோடியில எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு உலக நாடே காத்துக்கிட்டு இருக்குது. நெருப்பும் அதன் சாம்பல் நிறமும் அப்படிதான் இதனுடைய விளக்கமே. இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா மனிதர்கள் எப்படி பூமி கிரகத்துல வாழ்றாங்களோ அதே மாதிரி அவதார் அப்படின்ற உயிரினங்கள் தனி ஒரு கிரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய உயிரினங்களுக்கு ஒரு அழிவுன்னு வந்துட்டா அனைத்து மக்களும் எப்படி ஒண்ணு திரள்றாங்களோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடியவங்க ஒண்ணு சேர்ந்து அவங்கள அழிக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். மனிதர்கள் ஸ்பேஸ் ஷிப்பை பயன்படுத்தி அந்த உயிரினத்தை அழிச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க மேல போர் தொடுக்கிறாங்க. அதை எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு தான் அந்த படம் போயிட்டு இருக்குது. இந்த படத்தை ஓடிடியில ரிலீஸ் பண்ண பலாயிரம் கோடி முதலீடு பண்றதுக்கு எல்லா நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே அவைலபிளா தான் இருக்காங்க. ஆனா இவங்க எதுவுமே கொடுக்கல, சஸ்பென்ஸா தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரன்னிங் ஆயிட்டு இருக்குது. ஒரு ஹாலிவுட் வேர்ல்டு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். நெருப்பும் அதன் சாம்பல் நிறமும் அப்படிதான் அந்த திரைப்படமே போய்கிட்டு இருக்குது. அவங்க ஒரு கடவுளாவும் ஒரு கும்பிட்டு இருக்காங்க. அது எது அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்விஸ்டா இருக்குது. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.